நண்பர்கள் வணக்கம். இது நமச்சிவாய் ஜோதிடம். புத்தாண்டு பெயர்ச்சி பலன்கள் 4வது ராசியா கடகராசி பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கடகராசிக்கு 12ல் குரு பகவான், 2ல் கேது, 8ஆம் இடத்துல ராகு, 9ல் சனி பகவான். ஸோ இந்த கிரக அமைப்பு தான் 2026 ஜூனுக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளேயே வருவார். ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? கடகராசி ராசிக்கு பொறுத்தளவுக்கு ராசியில் 2ல் இருக்கக்கூடிய கேது பகவான் பொருளாதார தடையை கொடுப்பார். நம்ம எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வராது, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து பணம் வரும். இப்போ பொருளாதாரத்தை பெருசாக எதிர்பார்த்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் கட்டாயம் தோல்வியடையும். வாக்கு தவறும். ஸோ நம்ம சொல்லக்கூடிய வாக்கு தவறும். சார் நான் இந்த விஷயத்தை இப்போ நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை கண்டிப்பாக தவற வைப்பார், தடுமாற வைப்பார். இதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. 2ல் இருக்கக்கூடிய கேது சில விஷயங்களை நமக்கு சொல்லித்தான் நமக்கு ஒரு ஞானத்தை ஒளியை கொடுப்பார். கேதுடைய மிகப்பெரிய வேலையே அதுதான். அப்போ ஒரு பிரச்சனையை கொடுத்தா தான் அந்த பிரச்சனைக்கான காரணம் என்னங்கிற ஒரு ஆய்வையும் நமக்கு அதே கேது பகவான் தான் கொடுப்பார். பொருளாதார நிலைகளிலே சற்று கவனமாக இருங்கள். ஸோ ராசிக்குள்ளே அடுத்து ஜூன் மாதம் குரு பகவான் வருவார். குரு உங்கள் ராசிக்குள்ளே வந்தார்னா உச்சநிலை அடைவார். உங்கள் 6, 9 குடைவனாக போகிறார். உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் நான் பார்க்கல, நான் ஆல்ரெடி வேலை தேடிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வேலை கிடைக்கும், கட்டாய வேலை கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் அடிக்கடி ஆகும். வீட்டு மனையில் வச்சு கடன் வாங்குவீங்க, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க. போன வருஷம் இந்த குரு பகவான் உங்கள் 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ என்ன பண்ணுவார்? கடன், வீடு கட்ட லோன், வண்டி லோன், வண்டி வாகனத்துக்காக லோன், ஏதாவது ஒரு கடனை ஏற்படுத்துவார். இல்லை நான் வேலைக்கு போகணும், எனக்கு வேலைக்கு போகிறதுக்காக ஒரு வண்டி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அந்த வண்டி பேரில் ஒரு இஎம்ஐ போட்டிருப்பீங்க. இல்லை வீடு, சொந்த வீடு நமக்கு அமையல, சொந்த வீடு கட்டிக்கலாம்னு யோசிச்சுருந்தீங்க. இந்த காலகட்டத்தில் சொந்த வீடு கட்டுவீங்க. அந்த சொந்த வீடு கட்டுவதனால் ஒரு கடன் ஏற்படும். சரிங்களா? இதெல்லாம் இல்லாத அந்த இது இல்லை. 8ல் ராகு திடீர் அதிர்ஷ்டம் கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பார். அதே சமயத்தில் திடீர்னு மனக்குழப்பத்தையும் நோய் நொடிகளையும் கொடுப்பார். ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். நம்ம ஆயிலை பற்றி கொஞ்சம் குழப்பம் வரும். நம்ம உடலை ரொம்ப டல்லாக இருக்கிறோமா, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்லாம் யோசிக்க வைப்பார். ஆனால் குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வந்துட்டார்னா நல்ல மனதிடம் கிடைக்கும். நல்ல மனம் ரொம்ப சரி எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாங்கிற ஒரு தன்மையை கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுப்பார். 9ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் தீர்த்த யாத்திரைகளுக்கு போகிற மாதிரி ஒரு வழிகளை காட்டுவார். கோயில் குளத்துக்கு அதிகமாக இருந்ததை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக கோயில் குளத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழிமுறைகளை கேட்பார். சூரியன் எந்த உங்கள் ஜாதகத்தில் எந்த அமைப்பு இருக்கிறோ அதை பொறுத்து தந்தையினுடைய ஆரோக்கியம் மாறுபடும். தந்தையினுடைய ஆரோக்கியம் கண்டிப்பாக சிறு பிரச்சனைக்குள்ளே வரலாம். பட் சூரியன் நல்ல இடத்துல நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது பெரிய பாதிப்புகளை தராது. ராசிக்குள்ளே குரு வந்துட்டார்னா அந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்துருவார். ஸோ எல்லா விஷயத்திலையும் ஓரளவு ரெக்கவர் ஆகி வந்துடுவீங்கன்னு சொன்னால் அது உண்மை. அப்போது இந்த 2026 கடகத்திற்கு கண்டிப்பாக வேலையும் கடனும் சேர்ந்து வந்தாலுமே குரு உங்கள் ராசிக்குள்ளே வர்றதுனால எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகளை கட்டாயம் இந்த குரு பகவான் கொடுப்பார். இப்போ குரு 8ஆம் இடத்துல கூடிய ராகு பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் கூட நீங்கள் நினச்சிக்கலாம். திடீர் அதிர்ஷ்டம்னா நமக்கு வராத ஒரு பொருள் நமக்கு வந்து சேரலாம். நம்ம எதிர்பார்த்த ஒரு தொகை ரொம்ப நாளாக தடைப்பட்டுட்டே போகுது. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது தடைப்பட்டுட்டே போகுது, அது கிடைச்சா பரவாயில்ல அப்படிங்கிறதுல திடீர்னு எதிர்பார்க்காத சமயத்தில் அது கிடைக்கும். எதிர்பார்த்தப்ப கிடைக்காது, அதுதான் அங்கே இருக்கக்கூடிய விஷயம். அப்போ அது எதிர்பார்க்காத கால நேர சூழ்நிலை 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் ஏதோ ஒரு வகையில் பொருளாதார நிலையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த பண்ண கை கிடைச்சிது, இதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிறது சொல்லுவார். விநாயகப் பெருமான் வழிபாடை ரொம்ப அதிகப்படுத்துங்க. ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கணும். மீண்டும் ஒரு முறை ஏன்னா 8ல் ராகு, ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கங்க. குரு பகவான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுனால எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டார். சிறு உடல் உபாதைகள் வந்தாலுமே கண்டிப்பாக அது ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவார். ஒன்றும் மனசை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். கண்டிப்பாக கடகராசிக்கு ஒரு மிக சிறந்த அற்புதமான ஆண்டுனே சொல்லலாம். நன்றி, வணக்கம். இது நமச்சிவாய் ஜோதிடம். இறை வழிபாடு அதிகப்படுத்துங்க. எல்லா ராசிகளுக்கும் பொதுவாக சொல்கிறதா தான். சிறு வழிபாடு அதிகப்படுத்துங்க. குலதெய்வத்தை அதிகமாக போய் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இறைவன் உங்களுக்கு கொடுப்பான். நன்றி. இது நமச்சிவாய் ஜோதிடம்.